தான் வீடு திருடி அசல வீட்டுக்காரியை நம்ப மாட்டான்னு சொல்லி, அதே மாதிரி பிஜேபி அதிமுக கூட்டணி ஒருத்தர் மேலே ஒருத்தர் நம்பிக்கை இல்லாத ஒரு நிலையில தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. கிட்டத்தட்ட எப்போ போய் கூட்டணி அமைச்சாங்க, இப்போ வந்து மறுபடியும் வந்து பேசுகிறாங்க. ஆனால் இவங்க பேசுறதுனால தமிழ்நாட்டில் டெல்லியிலேருந்து 2 பேர் வந்து பேசுறதே அது ஒரு பெரிய விஷயமா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றேன். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை, இது வந்து சாதாரண விஷயம். ஆனால் இன்னைக்கு பெரிய விஷயமா பேச வைக்க காரணம் என்னன்னா எடப்பாடியோட பிஹேவியர். அவர் எப்படி நடந்துக்கிட்டாருன்னா, அமித்ஷா வரும்போது எப்படி நடந்துக்கிட்டாரு, வாயெல்லாம் பொத்திக்கிட்டு உட்காந்துருந்தார், பேசவே இல்லை. ஆனால் இப்போ கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காரு. கடுமையான விமர்சனத்துக்கு வந்தது சார். சொல்றேன், பியூஷ் கோயல் வந்து அமித்ஷா எப்படி பார்க்கறேன்னா, பியூஷ் கோயல் வந்து சந்திச்சதும் எடப்பாடி பழனிசாமி சந்திச்சதும் தமிழ்நாட்டு மக்கள் விரோத கட்சியினுடைய தலைவராக இருக்கிற பழனிசாமியும் இந்திய நாட்டு மக்கள் விரோத செயல்களில் ஈடுபட்டிருக்கிற பியூஷ் கோயலும் சந்திச்சிருக்காங்க. நான் அப்படிதான் பார்க்குறேன். இதுக்கு மேலே அதை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது இவர்கள் செய்திருக்கிற துரோகம் இந்திய நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அப்படிப்பட்ட துரோகத்தை செய்தவர்கள் நீங்க கை குலுக்கி இருக்கிறார்கள் தான் நான் பார்க்குறேன். அதில் முக்கியமான விஷயம் நான் சொல்லணும். அதாவது என்னன்னா, தொழிலாளர் நல சட்டங்கள் இன்னைக்கு வந்து மாற்றி அமைச்சிட்டாங்க. 44 சட்டத்தை 39 ஆக்கி 39 4 ஆக்கி எத்தனை நிமிஷம் பாராளுமன்றத்தில் பேசியிருக்காங்க, விவாதம் பண்ணியிருக்காங்க தெரியுங்களா? 3 நிமிஷம், 3 நிமிஷம் விவாதத்தில் 4 சட்டத்தை பாஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. உடனே பிரசிடண்ட் கையெழுத்து போட்டாங்க. அதே மாதிரி மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி திட்டம், இந்த உறுதி திட்டம் சார், ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்த ஒரு திட்டம். மகாத்மா காந்தியும் கொண்ட இந்த கூட்டம் மகாத்மா காந்தியோட பெயரையும் காலி பண்ணிருச்சு. இன்னைக்கு பெயரை காலி பண்ணது மட்டும் இல்லை, இன்னைக்கு வந்து மாநில சுயாட்சியில் நம்பிக்கை இருக்கிற ஒரு கட்சியாக அதிமுக இருக்கும் என்று சொன்னால், இன்னும் அண்ணாவின் பெயரை அவர் வைத்திருக்கிற ஒரு நியாயம் இருக்கிறது என்று நம்பினால் என்ன கேள்வி கேட்கணும்னா, மாநில சுயாட்சிக்கு ஆபத்து வர்ற மாதிரி இன்னைக்கு ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் 60க்கு 40 என்று பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று கொண்டு வந்திருக்கிறீர்கள். அதை அவர் எதிர்த்திருக்க வேண்டும். ஆனால் எதிர்க்காமல் இன்னைக்கு பியூஷ் கோயலுக்கு கை கொடுக்கி இருக்கிறார். அவர் 125 நாளா உயர்ந்துருச்சு, நீங்க ஏன் பாராட்ட மாட்டீங்கன்றார். என்ன உயர்ந்துருச்சு? 100 நாள் வேலைன்றது 120. எடுங்க லிஸ்ட் எடுங்க. அதாவது பெஸ்ட் இம்ப்ளிமெண்டட் 100 நாள் வேலை திட்டத்தை மிகச்சிறப்பாக அமல்படுத்திய மாநிலங்கள் 3ங்க. ஒன்று தமிழ்நாடு, இன்னொன்று சத்தீஸ்கர், இன்னொன்று கர்நாடகா. இது மாதிரி 3-4 மாநிலம் தான். இந்த 3-4 மாநிலத்தை ஏன் எல்லாத்தையுமே விட்டுருமே? தமிழ்நாட்டில் கூட 50 நாள் தாங்க வேலை, அதிகபட்ச வேலையை 50 நாள் தான். அப்ப நீ இல்லாததை ஒன்றை காட்டி 125ங்கிற ஆசையை காட்டி இந்த திட்டத்தை நீங்கள் கொண்டு வருவதற்கு நியாயப்படுத்துகிறீர்கள். ஒரு தன்மானம் உள்ள தமிழ்நாட்டுக்காரராக இருந்திருந்தால் அண்ணாவின் பெயரை கட்சி வைத்திருப்பதற்கு ஒரு நியாயம்னா இதை நீங்க பேசியிருக்கணும். அன்னைக்கு வந்து நான் வந்து அந்த வேலை வாய்ப்பு மட்டும் இல்லைங்க, மாநில சுயாட்சி அதில் அடங்கி இருக்கிறது. ஆனா அதையெல்லாம் பேசல. இல்ல, முதலமைச்சர் அதை ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணிருக்காரு. இப்போ வந்து கூட்டணி தர்மம் சார், இப்போ வந்து பிஜேபியோட கூட்டணி போயிட்டாங்க. இதை வந்து இவங்க 2 பேரும் கை கொடுக்கிறது, இந்த நாட்டில் நடக்கிற திட்டங்கள், இவங்க கொண்டு வந்திருக்க சட்டங்கள் எல்லாம் நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்க அந்த எந்த விதத்தில் நீ என்ன மாதிரி வேஷம் போட்டு வந்தாலும் அல்லது விஜயை 3வது அணியாக நீங்களே உருவாக்கிட்டு வந்தாலும் இங்க உங்களுடைய வேஷம் கலைந்து போய்விடும். அதனால எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிற கூட்டணி ஒரு கொள்கை கூட்டணி, நல்லா ஞாபகம் வச்சுங்க. கொஞ்சம் கூட இந்த பக்கம் அந்த பக்கம் என்று எந்த விதமான ஊசலாட்டம் இல்லாமல் சரியா இன்னைக்கும் முதலமைச்சர் பேசியிருக்கார். முதலமைச்சர் பேசுறது ஒரு இடம்னா திருமாவளவன் பேசுற இன்னொரு இடத்துல சண்முகம் ஒரே குரலில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இங்க வந்து பாஜகவை வீழ்த்துவதை தவிர வேற எந்த நோக்கமும் எங்களுக்கு கிடையாது. இட் இஸ் நாட் த கொஸ்டின் ஆஃப் சீட்ஸ். இது ஒரு கொள்கை இருக்கிறது, ஐடியாலஜிக்கலா நாங்கள் இன்னைக்கு ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் இருக்கிறார். ஆனா இங்க ஒரு கொள்கை அறிவிப்பை செய்ய சொல்லுங்க பார்ப்போம். இவரால் வந்து நாங்கள் இதை பண்ணுவோம் பண்ண மாட்டோம்னு பேச முடியாது. இன்னைக்கு அவர்களுக்குள்ளேயே என்ன பிரச்சனைனா, ஏற்கனவே வாங்கினாங்களே, இவங்க சொல்றாரு, தோழர் சொன்னார் 21%, 21 நடந்த தேர்தலில் 1 லட்சத்துக்கு கம்மியான ஓட்டில் தான் தோத்துட்டோன்னு. ஆனா அதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் அதே இதில் 1%ல எதிர்கட்சி தலைவரான அவர் ஸ்டாலின், ஞாபகம் வச்சுங்க, 1%ல. அப்ப அதை நான் இப்ப பேசல. ஆனா இன்னைக்கு கல யதார்த்தம் என்னன்னா, விஜய்க்கு வந்து எத்தனை பேர் ஓட்டு போடுறாங்கிறது அத்தைக்கு மீசம் முளைச்சப்பறம் அவர் சித்தப்பனாகி நம்ம பார்த்துக்கலாம், அது அப்புறம் பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு பிஎம்கேல எந்த பிஎம்கேவோட நீங்க சேர போறீங்க? என்டிஏல எந்த ஒன்னு சேர்த்துருவாங்க சார். எந்த ஓபிஎஸ் ஒன்னு சேர்த்துற போறாங்க. அதாவது இதுவரையில என் பையன் மேல சிபிஐ கேஸ் இருக்கு, அதை விரைவுபடுத்துங்கன்னு எங்கேயாவது பேசி கேட்டிருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு அப்பா சொல்றாரு, சார் அவர் மேல மருத்துவக் கல்லூரி நடத்துனதை ஊழல் பண்ணியிருக்காரு, உடனே நீங்க நடவடிக்கை எடுங்க, ஏன் சிபிஐ ஏன் சும்மா இருக்கீங்கன்னு கேட்கிறாரு. அந்த அளவுக்கு அங்க பிளவு வந்துருச்சு.
அதுக்கு அப்புறம் வந்து அதிமுக எத்தனை அதிமுக இருக்கு சொல்லுங்க. அதிமுக அவங்க சொல்றாங்க நாங்க தான் அதிமுகன்னு. அதிமுக ஒண்ணுதான் சார், பிரிஞ்சு போனது வெவ்வேறு இருக்கலாம். அதிமுக ஒண்ணுதான். செங்கோட்டை எங்க இருந்து போனாரு? அங்க இருந்தானே போனாரு. ஏன் கோயம்புத்தூர்ல ஒரு மந்திரி, முன்னாள் மந்திரி தனியா போய் RSS காரரை பாக்குறாரு, அங்க மந்திரியை போய் பாக்குறாரு? ஏன் தனித்தனியா போய் பாக்குறாங்க? அப்ப அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு போங்க. அங்கேயும் எடப்பாடி பழனிசாமியை அவங்களுடைய ஒப்பற்ற தலைவராக ஏற்றுக்கொள்ள அவருடைய இரண்டாம் நிலை தலைவர்களே தயாராக இல்லை. இன்னைக்கு அங்க வந்து கூட்டணி சேர்ந்து கெடுப்பதில் இன்னைக்கு அதிமுக பலியாக போகிறது. அதுதான் நடக்க போகிறது. ஒரே ஒரு நிமிஷம், இப்போ இப்படி சொல்றாரு, நீங்க திமுகன்னு பேர் வச்சுக்கிட்டு எதுக்கு பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்தீங்க? எதை அண்ணாவை கேவலப்படுத்த சேர்ந்தீங்களா, இல்லை திமுக கொள்கையை நாசம் பண்ணிட்டு போய் சேர்ந்தீங்களா? அங்க அமைச்சரவையில் இருந்தீங்களா? அப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அவர் திமுக இல்லங்க, அவர் திமுக நான் சொல்றேன் இல்ல, திமுக சொல்றேன் இல்ல அதான் சொல்லிடுறேன். அப்படி திமுக காரர் இல்லாதவர் அப்ப ஒரு விமர்சிக்கணும்னா இவங்க பிஜேபியோடு இருந்த கூட்டணி காலம் எவ்வளவு சார்? தமிழ்நாட்டில் முதல்ல பிஜேபிக்கு எம்எல்ஏக்களை பெற்று தந்தது யார் சார்? அப்பமெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் மறந்துட்டாங்க. அயோத்தியில கோயில் கட்டுறங்க அஜெண்டா பிறந்து இல்ல நீங்க பேசும்போது குறிக்கிடல, நீங்க சொன்னதெல்லாம் சொல்லிடுறேன். அப்புறம் வந்து பிஜேபியில் செங்கோட்டையன் வந்து இங்க இருந்து போனார். செங்கோட்டையனே நாங்க நீக்கிறோம். அப்படி பார்த்தா இன்னைக்கு ஒரு பங்கு அமைச்சர்கள் அதிமுகவில் நீக்கப்பட்டவர்கள் சார். இல்ல மூன்றில் ஒரு பங்கு திமுக அமைச்சர்கள் இன்றைக்கு அதிமுகவில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்டவர்கள். அவர்களை தூக்கி கட்சி நடத்திட்டு இருக்கிற கட்சி திமுக. நீங்க கை கொடுங்க, துண்டு போடுங்க, அதெல்லாம் அப்புறம். கொள்கை வழியில நீங்க என்ன நிக்கிறீங்க சொல்லுங்க. கொள்கை வழியில மிக தெளிவா காந்தியினுடைய பெயரை நீக்கியதை நாங்க எதிர்த்திருக்கோம். 125 சார் உங்களுக்கு நாடாளுமன்ற கோரிக்கையை ஏத்துக்கலையே சார் அவங்க. இருக்கட்டும் சார், கோரிக்கை வைப்பதற்கு நீங்க வச்சு அதை எங்க அடிக்க வேண்டிய இடம் இது நாடாளுமன்றம். எம்பிக்கள் இருப்பது யாருக்கு? திமுக ஒன்றும் செய்யாது. ஆனால் ஒரு கூட்டணி, ஒரு கட்சியோட கூட்டணி வச்சிருக்கிற கட்சி போராடி வெற்றி பெற்று ரெண்டு பேரும் ஒரு இடத்துல பேசுறாங்க. ஒரு செகண்ட். திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணியும் எதிர்த்து இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரும்போது திமுக எங்க இருந்துச்சு? திமுக எங்க சார் இருந்துச்சு? தொழிலாளர்கள் சொல்றீங்கல்ல, பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்து ரத்து செய்ய காலையில வந்து இந்த சபாநாயகர் வந்து ஓட்டெடுப்பு நடத்துங்கன்னு எல்லா கட்சியும் கேட்கும்போது ஓட்டெடுப்பு குரல் வாக்கெடுப்புல முடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாருங்க. இதுதான் நடந்திருக்கு இந்திய நாட்டு ஜனநாயகத்துல, இந்திய நாட்டு பாராளுமன்றத்துல. இதுவரையில நடக்காது. ஒரு உறுப்பினர் வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றாலும் வாக்கெடுப்பு நடத்த வேண்டும். ஆனால் மாறாக ரெண்டு பேரும் பேசினா கேட்காது. நீங்க பேசிட்டீங்க. ஒரு நிமிஷம், நீங்க பேசுறதுக்கு நான் நேரம் தரேன். அவர் பேசிரட்டும், அதுக்கு பிறகு உங்க கருத்தை சொல்லுங்க. எம்பிக்களை தேர்ந்தெடுத்து அமிச்சமே அவங்க கேட்டாங்களான்னு கேக்குறாரு. அதான் நீங்க கேட்டாங்க. எம்பிக்களை வைத்து என்ன செய்றாங்க? ஓகே, அதாவது நாடாளுமன்றத்துல சண்டை மாறுதம் புரிந்தது இந்தியா கூட்டணியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள். உதாரணமா இந்த மன்ரேகா திட்டத்துக்கு ராத்திரி 1.5 மணி நேரம் வரை எதிர்த்து பேசியிருக்கிறார்கள். காலையில் வந்த உடனே வாக்கெடுப்பு நம்பி போகிறோம். காலையில வந்த உடனே சபாநாயகர் குரல் வாக்கெடுப்பு மூலமாக நிறைவேறிவிட்டது என்று சொல்லிவிட்டு ஓடி போய்விட்டார். இதுதான் நான் என்ன கேட்கிறேன். நீங்க முதல்ல மகாத்மா காந்தி பெயரை விட்டுருவோங்க. அவங்க ஏற்கனவே காந்தியை கொண்ட கூட்டம் தான். இன்னும் காந்தி மாதிரி இருக்கிற நிறைய பேரை கொல்ற கூட்டம் தான், கொலைகார கூட்டம் தான். அதனால நான் எனக்கு ஒன்றும் ஆச்சரியமே இல்லை. ஆனா இதுல மாநில சுயாட்சி மீது கை வைத்திருக்கிறார்கள். கிராம பஞ்சாயத்துல ஒரு வேலையை கொடுக்கணும்னா இப்ப யார் முடிவு எடுக்கணும் தெரியுங்களா? கிராம பஞ்சாயத்துல குளம் தோன்றது, வாய்க்கால தூர வாறு எடுக்கிறதெல்லாம் டெல்லியில முடிவு எடுக்கணும். இது என்னது? இது மாநில சுயாட்சிக்கு எதிரானது இல்லையா? இதை ஏன் உங்களால கேட்க முடியல? கேட்க முடியாத காரணம் என்னன்னா, உங்கள் மீது வழக்கு இருக்கிற காரணத்தினால் பயந்து போய் தான் நீங்க கேட்காம இருக்கிறீங்க. சார், இந்த தேர்தல் முடிவுக்கு வந்துடலாம் சார். ஒரு பங்கு அமைச்சர்கள் மேல திமுக இடி ரைடு இருக்கு, கேஸ் இருக்கு. இன்னும் கேஸ் ஆனா அவங்க பயப்படல. நேரு சொன்னார், மத்திய அரசை பார்த்து மாநில அரசு ஊழியர்கள் பயந்துகிறார், நடுங்குகிறார்கள் என்று அமைச்சர் நேரு சொல்றாரு. சார் நீங்க என்ன சார் எங்க இருந்து வந்து பார்த்து சொல்றீங்க? நீங்க திராவிட முன்னேற்ற அமைச்சர் தலைவர் ஸ்டேட்மென்ட் இது. முக ஸ்டாலின் நீங்க வந்து பாத்துக்கிட்டு பயப்படாதீங்க. ரைடு வந்தாங்க, தைரியமா பேசுறேன். நாடாளுமன்றத்தில் அப்படி வந்து நடந்தால் அதை எதிர்த்து அடிக்க வேண்டியது எம்பிக்களுடைய கடமை. அங்க தோற்று விட்டாங்க. ரெண்டு பேரும் பேசினா யார் பேசுறது? சொல்லுங்க. இல்ல இல்ல, அவர் அப்படி பண்ணாருன்னா நீங்க இன்னும் 10 நிமிஷம் பேசுங்க சார். எம்பிக்கள்
39 பேர் இங்க இருந்து போயிருக்கோம். அந்த திட்டத்திற்கு தடுத்து நிறுத்துவதற்கு நாங்கள் நிறுத்தினோம், முடக்கினோம், வாக்கெடுப்பு எடுக்க விடாமல் செய்தோம் என்கின்ற நிலையை கொண்டு வரதா சார் எம்பிக்களுடைய கடமை. அதையெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க. பாராளுமன்ற டெமோக்ரசி என்னன்னு உங்களுக்கு தெரியல சார்? இதற்கு முன்னாடி யாருக்கு பெரும்பான்மை இருக்கோ இல்ல, இதற்கு முன்னாடி முடக்கி இருக்கோம்ல. என்னது 22 நாள் பிஜேபிக்கு இல்ல, அதுக்கு வந்து பிஜேபிக்கு ஒரு நெருக்கடி வந்தபோது பிஜேபி ஒரு விஷயத்தை டிபேட் பண்ண கூடாதுன்னு நினைத்த போது இதெல்லாம் வந்து அந்த காவிரி பிரச்சனையை இன்னும் நீர்த்து போக செய்வதற்கு இதே போன்று பல ஸ்டேட்மென்ட் இன்னைக்கு பிஜேபிக்கு நெருக்கமா இருக்கிற சசி தரூர் சொன்னார், இது ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஆடுறாங்க. கர்கே குற்றம் சொன்னார், ஏடிஎம்கே வந்து சபையை முடக்குனது வந்து ஏடிஎம்கே பிரச்சனைக்காக இல்ல, பிஜேபியை காப்பாத்துறதுக்கு சபையை நடத்த வேணாம் அவங்க நினைச்சாங்க. இப்ப நீங்க அப்படியே சொன்னாலும் காவிரி பிரச்சனைக்கு நாங்க அதை வந்து ஒரு தீர்வா கொண்டு வந்தோம்ல. அப்போ எந்த உரிமையை பெறுவதற்கு எந்த கோணத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த தேர்தலுக்கு வரும் இல்ல இதுதான் சார். நீங்க எவ்வளவு பேசிட்டா நிறுத்தணும் சார். ரைட், விடுங்க. தொடர்ந்து பேசிட்டே இருந்தா 2 பேர் பேசினா கேட்காது. நீங்க எவ்வளவு நேரம்னாலும் பேச டைம் தரேன் சார். பாராளுமன்ற ஜனநாயகத்துல என்ன செய்ய முடியுமோ அதை பாராளுமன்ற உறுப்பினர் மிகச்சிறப்பாக செய்திருக்கார். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தும் இடதுசாரிகளாக இருந்தும் காங்கிரஸ்காரர்களாக இருந்தும் தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவருடைய கடமையை மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார்கள். இந்த மன்ரேகா திட்டத்தில் ராத்திரி 1:30 மணி வரை விவாதம் நடத்தியிருக்காங்க. சரி, மிகச்சிறப்பான விவாதம். இதுவரை யாரும் செய்யாத விவாதத்தை தமிழ்நாட்டுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் செய்திருக்கார்கள். அதையும் மீறி அந்த ஒரு சப்ஜெக்ட்ல நம்ம ஸ்டக் ஆகல. இல்ல சொல்றேன். ஆனா என்னோட கேள்வி அதுதாங்க, நீங்க என்ன கேட்டிருக்கணும்? மாநில சுயாட்சிக்கு ஆபத்து வந்திருக்கிறது என்று ஏன் பேசவில்லை நீங்கள்? சரி, இப்ப நீங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.